வணக்கம். உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறது புதிய தலைமுறை. ஊழலற்ற சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கனவு. ஆனால் அந்த சமுதாயத்தை இந்தியாவில் படைக்க முடியுமா என்பதில் எனக்கு சந்தேகம் வருகிறது. காரணம் என்றால் நான் சொல்ல போகும் தகவல்கள் தான். பல பன்னாட்டு நிறுவனங்கள் சமீப காலத்தில் நடத்திய பல ஆய்வுகளில் இந்தியா டாப் 10 பட்டியலில், ஊழல் அதிகம் நடைபெறும் நாடுகளில் டாப் 10 பட்டியலில் இந்தியா இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது வருத்தப்படக்கூடிய, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அனைவரிடமும் ஏற்படுத்துகிறது. எனவேதான் உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பாக, விவாத தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது, அதிக அளவில் ஊழல் புரிவது அரசு துறை ஊழியர்களா அல்லது தனியார் நிறுவன ஊழியர்களா என்ற தலைப்பை தான் எடுத்துக்கொண்டு விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, 4 சிறப்பு விருந்தினர்களும் நம்முடைய வந்திருக்கின்றனர். முதலில் தேவசகாயம் IAS அதிகாரி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. அடுத்ததாக திரு KVK பெருமாள், டெல்லி தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கிறார். அடுத்ததாக திரு சேமே அரசு, இவர் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக இருக்கிறார். திரு சேமே அரசு. ஒரு பொருளாதார நிபுணராக வந்திருக்கும் திரு ஷாம் சேகர் அவர்களையும் வரவேற்கிறேன். காலமாக நீங்க யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட்ல தான்ப்பா லஞ்சம் அதிகம், எங்க போனாலும் லஞ்சம், அரசு ஊழியர்கள் போனால் லஞ்சம், ஊழல் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு ஒரு குற்றச்சாட்டு அரசு துறை ஊழியர்கள் மேலதான் அதிகமா இருக்கு, பொதுவா பேசப்படுவது. அது உண்மை என்ன என்பதை நம்ம அலசி ஆராய்ந்து தீர்வு பண்ண போறோம், அப்ப முடிவு செஞ்சுக்கலாம். இருந்தாலும் பொதுவா அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எனவே இந்த குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி பார்க்கறீங்க? உங்கள் முதல் சுற்று. அரசு துறையில கடைநிலை ஊழியர் முதல் மேல்மட்ட துறையில் இருக்கிறவங்க வரைக்கும் நேர்மையான அதிகாரிகள் ஒவ்வொருவர் இருக்க தான் செய்கிறாங்க. சிற்சில தவறுகள் ரொம்ப பெரிதாக்கப்படுறதுனால அது அப்படி தெரியுது சார். அரசு துறை அப்படிங்கிறதே பொதுமக்களுக்கானது. லஞ்சம் இருக்குது, ஆனால் லஞ்சத்துக்கான பின்புலம் என்ன, அதை நம்ம பார்க்கணும். இங்கே லஞ்சத்துக்கான பின்புலம் என்னன்னா, மக்கள் மட்டும் இல்லை, தனியார் துறையினுடைய அதீத ஆசை, லாபம் சம்பாதிக்க வேண்டிய குறிக்கோள். இங்கே ஒரு 75% லஞ்சம் வாங்காத ஊழியர்கள் இருக்காங்க. ஆனா அது வெளியில தெரியறது கிடையாது. இருக்கிறது 25% தான் இதை வாங்கிட்டு செய்யறவங்க. அவங்களுக்கான ஊக்கு பின்னாடி யாரு அப்படின்னா அது தனியார் தான். சாதாரண தாலுகா ஆபீஸ்ல சார் சாதி சான்று, வருமான சான்று, அதனுடைய சட்டப்படி 15 நாள் விசாரிச்சு கொடுக்கணும் சார். இப்ப 15 நிமிஷத்துல வாங்கணுமா? எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, உடனே கொடுங்கன்னு சொல்லி கேட்கறான். அப்ப காசு கொடுத்து வாங்குற என்ன தான் சார் அவனுக்கு வரும்? நீங்க ஏன் கொடுக்குறீங்க? இவன் ஏன் சார் வாங்க நினைக்கிறான்? அவசரம் ஏன் கொடுக்குறீங்க? யார் சார் கொடுக்கறீங்க? நாங்க கொடுக்கறோம் சார். அதாவது யார் தப்பு செய்தாலும் தவறுதான், கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. நீங்க வாங்கிட்டு நாங்க வாங்குறதே இல்ல சார், நீங்க வாங்குறாங்கல. சமீபத்துல டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்றது ஒரு கம்பெனி ஒரு ஆய்வு நடத்தி ஒரு இது புள்ளிவரம் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க, 86% பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் அதில் கரப்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அடுத்தது 72% போலீஸு, லீஸ்ட் 20% மிலிட்ரி, அப்படி அதில் தான் கரப்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, அரசு துறையை தனியார் துறை பயன்படுத்தி கொள்கிறது அப்படிதான் சொல்றாங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு அரசு அதிகாரியை கைக்குள் வைத்துக்கொண்டு தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்கிறார்கள். எல்லாருமே ஒரு அரசு துறைக்கு உள்ள வரும்போது நாங்கள் எல்லாம் நேர்மையாக சேவை செய்வோம் என்ற நோக்கத்தோடு தான் உள்ள வராங்க. ஆனால் இந்த 86% இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட தான் பவர்ஸ் இருக்கு. அவர்களுடைய கட்டாயத்தின் காரணமாக அவர்கள் கரப்ட் செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அரசு துறை என்பது நேரடியாக அரசு அதற்கு தலைவராக இருந்து செயல்படுகிறது. ஆனால் இந்த ஊழியர்கள் அனைவரும் நான் ஊழல் செய்வார்கள் என்று என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. தனியார் துறை ஊழியர்களுக்கு ஊழல் செய்வதற்கான வாய்ப்பு அங்கே மறுக்கப்படுது முழுவதுமாக. அந்த வாய்ப்பை முழுவதுமாக மொத்தமாக கொத்தா எடுத்துக்கிறது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய முதலாளி. அவர் என்ன செய்யறாருன்னா, உங்களுக்கு எந்த ஊழலில் பங்கெடுக்கக்கூடிய எந்த வாய்ப்புகளை கிடைக்காமல், வாய்ப்பு தராமல், மொத்தப்பற்றி அவரே மொத்தமாக ஒரு பணத்தை வைத்துக்கொண்டு எங்கே பேச வேண்டுமோ, எங்கே கொடுக்க வேண்டுமோ அங்கே கொடுத்து வேலைகளை நடத்திவிட்டு நீங்கள் செயல்படுகிறவர்களாக மட்டுமே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர்களை நான் ஊழியர்களை ஊழல் செய்பவர்கள் என்று அந்த பகுதியிலே தள்ள நான் விரும்பவில்லை. இந்த 25 வருஷமா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து செகண்ட் ஹேண்ட் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன். வெவ்வேறு கவர்மெண்ட் பாடிஸோட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்ததில்ல. இன்னி வரையில் நான் ஒரு பைசா லஞ்சமாக கொடுத்தது கிடையாது சார். வெரி குட்.
சில சமயத்தில் காலதாமதம் ஏற்பட்டது, அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னோட பிரின்சிபல் நான் கொடுக்க மாட்டேன்னு அவங்களும் கேட்கல. ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் அந்த பைசா அந்த வேலை முடிஞ்சிடுது. சமீபத்தில் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. அந்த ஆய்வில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. லஞ்சம் எப்படி கொடுக்கப்படுகிறது? சில தனியார் நிறுவனங்களில் செலக்ட் பண்ணி லஞ்சம் வெளியே தெரியக்கூடாதுக்காக செலக்ட் பண்ணி சில எக்ஸிக்யூட்டிவ்ஸ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு அதிக அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க, முதல்ல சொல்லிடுறாங்க, நீங்கள் யூ ஆர் இன்ட்ராக்டிங் வித் லீடிங் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், மேஜர் கார்பரேட் கம்பெனிஸ். ஸோ நீங்கள் உங்கள் சர்வீஸில் நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அதனால் அந்த வகையில் பிரைப்ஸை அப்படி கொண்டு போகிறாங்க. இது ஒரு மேட். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி லஞ்சம் கொடுக்கறதுல அக்கௌண்டிங் இம்ப்ராப்பர் அக்கௌண்டிங்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க, மிஸ்லேனியஸ் ஃபண்ட்ஸ், ரீட்டைனர் ஃபண்ட்ஸ், ரீட்டைனர் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் லஞ்சத்துக்கு ஒரு நாகரிகமாக வைக்கிற வார்த்தைகள். நாகரிகமாக வைக்கின்ற வார்த்தைகள். மிக சிறப்பாக கருத்தை பதிவு செஞ்சீங்க. கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே என்ன சொல்றா, ஊழலின் ஊற்றுக்கண்ணே தனியார் நிறுவனங்களும் அங்க இருக்க ஊழியர்கள். தனியார் ஊழியர்கள் மூலமா தான் அரசு துறை ஊழியர்களை கட்டாயப்படுத்தி ஊழல் செய்ய வைக்கிறீங்கன்னு குற்றம் வச்சிருக்காங்க. உங்க தரப்புல யார் யார் என்ன சொல்ல போறீங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அரசு நிறுவனம்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பூராமே அவங்களுடைய அலட்சிய போக்கு ஒன்று, இரண்டாவது மரியாதை தன்மை, மூணாவது லஞ்சம். தனியார் நிறுவனத்தில் முதலாளிகளுடைய தன்னுடைய வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் ஒன்று. ஆனால் அரசு நிறுவனங்களுடைய முதலாளிகள் யாருன்னா பொதுமக்கள் தான். பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொள்கிற அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவருமே இவர்களுக்கு பயப்பட வேண்டும். ஆனால் நம்ம முதலாளியாக இருக்கிற பொதுமக்கள் அவர்களுக்கு நாம் பயப்படுகிறோம். இந்த நிலை மாற வேண்டும். சமீபத்தில் போஸ்ட் வந்ததை டெலிவரி கொடுக்காம ஆயிரக்கணக்கான தபால்கள் குப்பை தொட்டியிலிருந்து எடுத்திருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்டது எல்லாமே அடித்தட்டு பொதுமக்கள். எடுத்தது ஒரு கிராமத்தில் தான். இந்த சேவை குறைபாடு கூட லஞ்சத்தை விட மோசமானதாக நான் கருதுறேன். ஒவ்வொரு துறையிலுமே பார்த்தீங்கன்னா தொட்டில் முதல் சுடுகாடு வரை எதில் தான் இல்லை, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை மகப்பேறுக்காக ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகிறோம். மகப்பேறு பெற்றுக்கொள்வதற்காக அந்த இடத்துல குழந்தையை பெற்று எடுத்துக்கொண்டு வெளியே வர வரை அந்த இடத்துல சில்லறை தான் பேசுதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அரசு மருத்துவமனையில் பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. குழந்தை பிறக்கும் பொழுது தொட்டில் முதல் கருவறைன்னு. தனியார் மருத்துவமனையில் பணமா வாங்குறதுல பில்ல போட்டுறாங்க எல்லாத்தையும் சரி. அவ்வளவுதான் வித்தியாசம். மாற்ற அரசு துறையில நீங்க 200 ரூபாய் கொடுப்பீங்க, இங்க 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. வித்தியாசமா தானே. இப்போ சாதாரண ஒரு விஓலேருந்து மேல் பொசிஷன் வரைக்கும் லஞ்சம் இல்லாத வேலையே நடக்கிறதுல அதுக்கு அவங்க நல்ல பேர் வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை விஓவாக இருக்காரு, நல்ல வருமானம். இதை விட கேவலம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. பணம் வாங்குறது மட்டும் லஞ்சம் இல்லை, வாங்கின சம்பளத்துக்கு கடமையை ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறதும் பெரிய ஒரு லஞ்சத்துக்கு அல்லது ஊழல்னு சொல்லலாம். ஒரு பிரபல எழுத்தாளர் தபால் துறையில் பணிபுரிந்தவர் 30 வருஷமாக. அவரோட அனுபவங்களை எழுதியிருக்காரு. ஒரு வருஷம் ஏதோ மூடு சரியில்லைன்னு ஆஃபீஸே போகல. அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. ஒரு வருஷம் கழிச்சு சாவகாசமாக போகிறாரு, அவருக்கு உடனே ஒரு செக்ஷனில் வேலை கொடுத்துட்றாங்க. இந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்தது? தனியார் துறையில் சாத்தியமா? பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார் பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டாரில் கொடுக்கப்படும் லஞ்சன்றது 2 ஆர்கனைசேஷனோ இல்லாட்டி மக்களுக்கு பாதிப்பு தரது ஒரு லைட்டாக தான் இருக்கும். ஆனால் பொது அரசு துறையில் இருக்கிற வாங்குற ஒவ்வொரு லஞ்சமும் யாரை பாதிக்குதுன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கை பாதிக்குது. நார்மலாக காமனாகவே பார்த்தீங்கன்னா, அதாவது மக்கள் இடையிலே பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்களாகட்டும் இல்லை பெற்றோர்களாகட்டும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, என் பையன் படிச்சு முடிச்சவன அரசு துறைக்கு போயிடணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். பிகாஸ் கவர்மெண்ட் வேலையில தான் சம்பாத்தியத்தை மீறி அந்த சம்பளத்தை மீறி கிம்பளம் அதிகமாக கிடைக்குது அப்படின்றது நார்மலான கருத்தா எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதனால மக்களும் அதை தான் விரும்புறாங்க. அரசாங்க அலுவலகம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. கரெக்டு டைமுக்கு யார் சார் வராங்க? 10:30 மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போனால் 11:30 12 மணி வரைக்கும் சீட்டில் உட்கார்றது இல்லை சார். நேரடியாக நான் பார்த்துருக்கேன். பார்த்தாலே தெரியுது உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அதனால எடுத்துக்காட்டு தனியார் துறை தான் சார். இப்போ என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்க எலிஜிபிலிட்டியில ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு சாங்ஷன் ஆகுது சார். அதை வாங்குறதுக்கு போனாக்க என்னமோ அவங்க வீட்டு பாக்கெட்லேருந்து எடுத்து தர மாதிரி, அவங்க அக்கௌண்ட்லேருந்து எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அலட்சியமா எங்களை வெளியில் நிற்க வச்சு காக்க வச்சு எவ்வளவு வெறுப்பேற்றி எங்களுக்கு அந்த பணமே வேண்டாண்டா சாமிங்கிற அளவுக்கு வெறுப்பேற்றி அனுப்புறாங்க சார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக மெடிக்கல் முடிச்சாரு. மெடிக்கல் முடிச்சுட்டு அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேவை பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் உள்ளே போய் ஜாயின் பண்ணார். அவர் புலம்புறாரு, இப்போ யாராவது ரொம்ப அடிபட்டு தீக்காயத்தோடு உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவரே வார்ட் பாய் வேலையும் பார்க்க வேண்டியிருக்காமா, அவரே நர்ஸ் வேலையும் பார்க்க வேண்டியிருக்காமா, அவரே டாக்டர் வேலையும் பார்க்க வேண்டியிருக்காமா. ஏன்னு கேட்டிங்கன்னா அட்டண்டர்ஸோ இல்லை நர்ஸோ வந்தாலும் அட்டன்டிஸோ இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பயம் என்கிற ஒரு விஷயம் அவங்க மனசுக்குள்ளே இல்லை. இதை பண்ணலன்னா நம்ம வேலை போயிடும், இதனால் நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா பயம் வரும். ஆனால்
மேலே இருக்கிற டாக்டர்ஸே கரெக்டாக இல்லை, நம்மள என்ன பண்ணிடுவாங்க? இப்படி ஒவ்வொருத்தரும் அலட்சியப்படுத்தி தான் இன்னைக்கு வந்து ஊழல்ங்கிறது அரசு துறை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. அரசு நிறுவன ஊழியர்கள் தான் பிரம்மாண்ட அளவில் ஊழல் பண்றாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம் இல்லை, நமக்கு பாதுகாப்பு இருக்கு, கிம்பளம் நிறைய வாங்கலான்ற தைரியத்தோட எல்லாரும் இங்கே தான் அரசு துறைக்கு அனுப்புறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. உங்கள் பார்வையில் நீங்க என்ன எப்படி பார்க்குறீங்க? ஊழல்னா என்னது? இன்னைக்கு அரசு துறையில் இருக்கிறதா அல்லது தனியார் துறையில் இருக்கிறதா? அதுக்கு முன்னால ஊழலுங்கிறது ஒரு நோய், ஒரு மனநோய். மனசுல இருந்து ஆசைகள் உருவாகிறது, பேராசைகள் உருவாகி அது எல்லாருக்கும் வரலாம், எல்லாருக்குமே நோய் எப்பவும் வரலாம். ஆனால் அதில் வாய்ப்புகள், ஒரு நண்பர் சொன்னார், யாருக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குதோ அங்கே தான் ஊழல் ஜாஸ்தி இருக்குது. இப்போ பொறுத்தமட்டில் அரசாங்க தான் வாய்ப்பு ஜாஸ்தி, தனியார் நிறுவனத்தில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி கிடையாது. ஏன்னா நான் விரிவாக என்ன சொல்கிறேன்னா, ஊழலை பொறுத்தமட்டில் 3 விதமான ஊழல் உண்டு. ஒன்று வந்து கோயர்சிவ் கரப்ஷன், அதாவது கட்டாயப்படுத்தி உறிஞ்சி எடுக்கிறது. இந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு இது வாங்க போகிறீங்க, இந்த ஸ்காலர்ஷிப் வாங்க போகிறீங்க, உறிஞ்சி எடுக்கிறாங்க கட்டாயப்படுத்தி. நீ இவ்வளோ பணம் கொடுத்தாதான் தருவேன், அல்லது பண்ண மாட்டேன், கிடப்பில் போட்டுருவேன். அதனால் கம்பல்சரி சக் பண்ணி எடுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து கொல்யூசிவ் கரப்ஷன், கூட்டு சேர்ந்து ஊழல். கூட்டு சேர்ந்து ஊழல் 2 பேரும் பார்ட்னர், கான்ட்ராக்ட், அட்மிஷன், இந்த மாதிரி வரும்போது இதில் வந்து நீங்கள் வந்து நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், எனக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்துரு, எனக்கு இந்த டெண்டரை கொடுத்துரு, நான் இவ்வளோ பணம் கொடுத்துட்றேன், எனக்கு இந்த அட்மிஷன் கொடுத்துட்றேன். இது வந்து கொல்யூசிவ் கரப்ஷன். அதனால் கரப்ஷனை பொறுத்தவரையில் கொடுக்குறவன் தான் ஜாஸ்தி ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர வாங்குறவன் இல்லை. மூணாவது வந்து ஸ்பான்சர்டு கரப்ஷன், அது ஒரு லார்ஜ் ஸ்கேலில். இந்த நாடியா டேப்பில் பார்த்துருப்பீங்க, டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர் யாரை கொண்டு வரதுங்கிறதுக்கு கோடான கிடக்குது. இப்போ கூட பெரிய பெரிய பொசிஷனில் எங்கேருந்து நம்ம பணம் சலுகைகள் பெற முடியுமோ அங்கே வந்து பல கோடி ரூபாய் கொடுத்து பெரிய பெரிய சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அந்த இவங்களை கொண்டு வராங்க. இந்த ஸ்பான்சர் கரப்ஷன் வந்து அதில் வந்து தனியாருக்கு பங்கு ஜாஸ்தி, அரசாங்கத்துக்கு குறைவு ரிசீவிங். 2G ஸ்பெக்ட்ரம், கோல்கேட்டு, காமன்வெல்த் கேம், இது எல்லாமே தனியார்கள் பண்ண ஊழல் தானே, கையெழுத்து போட்ட தானே அரசாங்க அதிகாரிகள், எல்லாமே தனியார். 99% தனியார் தானே. இப்போ நான் வந்து படித்து முடிச்சிருக்கேன், ஒரு தொழில் துவங்குறோன்னு நினைக்கிறேன். உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு கட்டடம் கட்டுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும் உங்களை வந்து நகரவே விட மாட்டாங்க இன்றைக்கி. அதுதான் வந்து சூழ்நிலை. அரசாங்கம் வந்து நம் நாட்டில் வந்து பொருளாதார கட்டமைப்பு இன்றைக்கி எப்படி இருக்குன்னா எல்லாத்துலேயும் அவங்க கை இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன அலுவலகம் நீங்கள் வைக்கிறீங்க சென்னையில், ஒரு 5 பேர் வச்சுட்டு வேலை பண்ணுறீங்க. 5 பேர் தான். நீங்கள் ஏஎஸ்ஐ கீழே வரல, ஒரு எது கீழே நீங்கள் வரல. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த போர்டு இந்த சைஸ் வைக்கணும், இது தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் வைக்கணும், அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒரு 5 ரெக்கார்டை வச்சுக்கணும். இது எதுவுமே வந்து ஒரு 5 பேர் இருக்கிற நிறுவனத்துக்கு இது எல்லாம் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி, சரி நான் எல்லாத்தையும் வைக்கிறேன்னு சொன்னால் கூட அதுக்கு ஒரு 5000 ரூபா. நீங்கள் அந்த 5000 வைக்கலைன்னா நீங்கள் வைக்கலைன்னு சொல்லி முதல்ல கேஸ் போட்டுருவோம். நீங்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அரசாங்கம் வந்து பொதுமக்களை வச்சிருக்கு. ஊழல் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கொடுக்காம எவனா தொழில் பண்ண முடியுமா? மக்களை சுதந்திரமாக செயல்பட வச்சு நேர்மையாக இருக்கிறதுக்கு அரசாங்கம் விடவே இல்லை என்பது தான் நம்மளுடைய துரதிர்ஷ்டம். வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை பற்றி இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகள் வந்து ஏதோ வானத்திலிருந்து வந்த பணம் கிடையாது. தனியார் நிறுவனங்கள் அரசியல்வாதிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கொடுத்த பணம் தான் வெளிநாடுகளிலே கருப்பு பணமாக இருக்கிறது. ஆக இந்த லஞ்சம் அல்லது முறைகேடு, இந்த ஊழல், இதுக்கு அடிப்படையான காரணம் தனியார் நிறுவனங்கள் தான். தனியார் நிறுவனங்கள் சட்டத்துக்கு புறம்பா அரசாங்கத்திலிருந்து தங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கணும், சட்டத்துக்கு புறம்பா சலுகைகள் கிடைக்கணுங்கிறதுக்காக பெரும் பணத்தை கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் நம்ம தேர்தல்கள்லாம் இவ்வளவு பணம் நடமாடுறதுக்கு உண்டான காரணமே தனியார் நிறுவனங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் கொடுக்கக்கூடிய பணம் தான். அரசியல்வாதிகள் அவங்க பணத்தை எடுத்துன்னு செலவழிக்கிறது இல்லை. ஆக தனியார் நிறுவனங்கள் தான் இந்த ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணா இருக்கிறாங்க. ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணா இருப்பது தனியார் நிறுவனங்கள். எப்போ ஒரு சமுதாய நோக்கம் வருதோ அப்போதான் இந்த ஊழல் மாற முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஊழல் என்றால் தமிழிலே இருப்பவர் சொல்வார்கள் ஊழல். ஊழ் என்றால் விதி, அல் என்றால் எதிர்மறை சொல்வதா. ஆகவே ஊழல் என்றது விதி மீறி நடப்பது. எல்லாம் வந்து இடது பக்கம் போகணுன்னா ஒருத்தர் நான் வலது பக்கம் போவேன்னு சொன்னால் என்ன ஆகும்னு யோசித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் கரப்ஷன். இப்போ
இப்போ என் வயசு 31, அரசு பதவிக்கு போக முடியாது. அதுக்கு 30ன்னு போட்டு கொடுத்தா எனக்கு வேலை கிடைக்கும். நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன், நீ 30ன்னு போட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு. அது தவறான காரியம் அது. ஸோ அந்த மாதிரி விதியை மீறி அந்த பதவியை, அரசு பதவியை பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொல்கிறான், ப்ரைவேட்டில் பப்ளிக் அத்தாரிட்டி பீயிங் மிஸ்யூஸ்டு. அரசாங்க வேலைன்னா அந்த காலத்தில் அரைக்காசு சம்பளம்னு சொன்னாங்க. இப்போ தனியார் நிறுவன ஊழியர்கள் அவருடைய சிறப்பை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஆனால் பேசும்போது என்னன்னா, இங்கே ஒரு காலை வச்சுட்டு பக்கத்தில் எங்கே சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. நாங்கள் சேர்ந்ததுலேருந்து 32 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் அவங்கள கேட்டிங்கன்னா 23 வயசில் 5 கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பாங்க. தனியார் வந்து அவங்களோட பெனிஃபிட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. எனக்கு ஒரு செல்ஃபோன் வரல, ஒரு ஃபோன் வருது. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு பெண் வந்து ஒரு ஊழியர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சார், முன்னெல்லாம் செத்து போனால் தான் இன்சூரன்ஸ் கொடுப்போம், ஆனால் இப்போ தற்கொலை பண்ணினா கூட கொடுப்பேன், கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க. இப்படியா சொன்னாங்க? ஆமாங்க ஐயா, பொய் சொல்ல. நான் பதிலுக்கு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், மன்னிக்கணும், ஆனால் சொன்னேன் கொலை பண்ணாத தருவாங்களாமான்னு. ஒரு தொழில் துவங்கணும்னா லைசன்ஸ் எங்கெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த தொழிலாக இருந்தால் லைசன்ஸ் வாங்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்ததுன்னா, நம்ம லைசன்ஸ் எங்கெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்கறது இல்லை. அது நாங்கள் எங்களுக்கு இந்த தொழிலை தொடங்க போகிறோம், எங்களோட உரிமையை நாங்களாம் சுதந்திரமாக ஒரு தொழிலை துவங்க போகிறோம் அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். இவ்வளோ கொடுத்தா தான் லைசன்ஸு கேட்குறாங்க. சார், இந்த தொழிலை துவங்கிறதுக்கு அவங்க கேட்டு கொடுத்தா தான் நாங்கள் தொழிலை துவங்க முடியும். இப்போ ஐயா சொன்னது போல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொழிலையுமே பார்த்தீங்கன்னா சார், வீட்டுக்கு இபி கனெக்ஷன் எடுக்கணும். இபி கனெக்ஷன் உரிமையாக அது சொந்த வீட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இபி கனெக்ஷனா கொடுக்குறோங்க, கையில் கேட்குறாங்க. குழாய் இணைப்பு கனெக்ஷன் வேணும், இது அரசாங்கம் செய்து கொடுக்கணும். அவங்க செய்து கொடுக்குற ஒரு இயல்பான ஒரு முறைக்கு கூட லஞ்சம் கேட்குறாங்க. அப்போது ட்ரைனேஜ் கனெக்ஷன் வேணும் வீட்டுக்காக, அதுக்கும் லஞ்சம் கேட்குறாங்க. ஒரு மெடிக்கல் ஷாப் தோணுனா அதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க. நாங்களாம் வந்து லஞ்சத்தை கொடுக்குறோன்னு சொல்ல, நீங்கள் லஞ்சத்தை கேட்குறீங்க முதல்லயே. நீங்க ஏன் கொடுக்குறீங்க ஐயா? எங்களுடைய வேலையை நாங்க நிவர்த்தி செய்யணும் பொழுது அவங்க தவற ஊக்குவிக்கிறது யார் சார்? கட்டாயத்துக்கு ஆளாக்குறாங்க எங்களை. நிச்சயமாக சொல்றேன் சார், இப்படிதான் தொழில் செய்ய வேண்டும் என்ற நேர்மை இவர்களுடைய ஏன் இல்லை? என்னோட அடிப்படை கேள்வி அதுதான். நேர்மையாக தொழில் செய்ய முடியாதா? நேர்மையாக தொழில் செஞ்சு முன்னேறாதவர்கள் இன்னைக்கு தனியார் துறையில் இல்லையா? கொரியர் கம்பெனி எடுத்துங்க, இன்னைக்கு எல்லா அடிப்படை தொழில் வச்சு குடிசை தொழில் எடுத்துங்க, சிவகாசிக்கு போங்க சார், ஆயிரக்கணக்கான பட்டாசு விற்பனை செய்கிறவங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர்மையாக தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. நேர்மையான முறையில் தொழில் செய்ய வேண்டும் இருக்கும்போது என்று இன்னொன்று அவர் சொல்றாரு, இன்னைக்கு வந்து தனியார் பஸ். நான் கேட்குறேங்க, மாறுபட்ட கருத்து எவ்வளோ இருக்கும்? நல்லது செஞ்சா பாராட்டுறமா? பர்த் லஞ்சம் லஞ்சம் பேசுறாங்க. இதெல்லாம் காலகாலமான பொய் சார். இது என் கூட வாங்க சார், 10 காசு லஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட்டும் எல்லா சர்டிபிகேட்டும் என்னால வாங்கி தர முடியும். நான் செய்கிறேன், என்னால நான் உறுதியா சொல்றேன். சரி, உங்களுக்கு பதில் சொல்றேன் சார். நான் சொல்றேங்க, விதிவிலக்குகள் 2 சைடு இருக்கு. விதிவிலக்குகளை மட்டும் வச்சுக்கிட்டு பொதுப்படுத்தக்கூடாது. ஏன் ஒரு கிரனேட் ஊழல எடுத்துங்க. இப்ப பேச்சுப்படுத்த சகாயம் சார் எடுத்துட்டு இருக்காருல, கிரனேட் தொழில என்னோட நண்பர்கள் இருக்காங்க, சிறு அளவில் பண்றாங்க, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, லீஸ் உங்க பேர்ல இருக்கு, அதுக்கு சர்டிபிகேட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த இந்த லைசன்ஸ் கொடுக்க மாட்டான். நீங்க நேர்மையா ஒரு சிறு தொழில நடத்த அனுமதி இங்கு சாத்தியம் இல்ல. இப்போ தனியார் துறைன்றது என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல, பல அதர்மங்களை செய்துவிட்டு அதுக்கு தொழில் தர்மம்னு பேர் வச்சிருக்கீங்க. நீங்க பர்த் சர்டிபிகேட் வந்து பைசா கொடுக்காத வாங்கினீங்க. 2010 இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்னோட ட்வின்ஸ், எனக்கு 2 பசங்க பிறந்தாங்க. 2013 வரைக்கும் என்னால் சர்டிபிகேட் வாங்க முடியல. ஏன்னா பேர் வைக்கணுன்ற ஹாஸ்பிட்டல்ல பேர் அப்புறம் வச்சீங்கன்னா நீங்க யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர்ன்றான். ஒவ்வொரு முறை போய் எழுதி கொடுக்கும்போது 2 நாளில் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணலான்றான். நான் கல்பாக்கத்துலேருந்து இங்கே வரணும், வந்து பார்க்கணும், 3 மாதம் கழிச்சு திருப்பி வரணும், எழுதி கொடுக்கணும். 3 வருஷம் ஆகிடுச்சு, ஸ்கூல் சேர்க்கணும். ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் 1 வீக்கில் நீங்கள் சர்டிஃபிகேட் இல்லைனா வேறு ஸ்கூல் பார்த்துக்கோங்கன்றாங்க. இப்போ போனோடனே 100 ரூபா கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தரேன் சார்ன்றாங்க. 10 ஊழியர் மழையாச்சு, யாருமே சொல்லலை லஞ்சம் வேணும்னு சொல்லலை, ஆனால் இன்டெரக்டாக சொல்கிறாங்க லஞ்சம் வேணும்னு. அந்த 200 ரூபா கொடுத்தோன்னா தான் எனக்கு மறுநாள் நெட்ல டவுன்லோட் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு பதில் சொல்றேன். பணம் கொடுத்தோன்னே எப்படி டவுன்லோட் ஆச்சு? பதில் சொல்றேன் சார். ஒரு முனிசிபாலிட்டியில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, கிராமத்திலேருந்து வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா முதல்ல பேர் இல்லாம தான் இங்கே பதிவு பண்ணுவாங்க. பெயர் இல்லாம தாய் தகப்பன் பெயரை மட்டும்தான், ஏன்னா உங்களுக்கு பேர் தெரியாது அந்த குழந்தைக்கு. நீங்க குழந்தைய பெற்றவங்க அந்த முனிசிபாலிட்டியில போய் என் பிள்ளைக்கு நான் பேர் வச்சிருக்கேன்னு பேரை பதிஞ்சு அன்னைக்கே நீங்க வாங்கிட்டு வந்திருக்கலாம். நீங்க போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு உங்க சொந்த வேலையா நீங்க வந்திருப்பீங்க. 3 வருஷம் என்ன உங்களுக்கு அந்த சான்று வந்து கட்டாயமாக்கப்படுது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக. அப்ப போய் அவங்க அவசரப்படுத்துறீங்க, அங்க புள்ள பேர் இருக்காது. ஆக நீங்க போய் ஆஸ்பத்திரியில போய் பேரை பதிஞ்சு வாங்க. புரிஞ்சுக்கல.
வருஷத்துல 4 முறை போயிட்டு எழுதி கொடுக்கணும் என் பையன் பேரை. நீங்க போனீங்கன்னா 2 நாள்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெட்ல இருந்து சொல்றாங்க. 2 நாள்ல நெட்ல வராது. திருப்பி எனக்கு லீவு கிடைச்சி திருப்பி நான் வரணும், கல்பாக்கத்துலேருந்து இங்கே வரணும். திருப்பி சார் அப்படியா சார் மிஸ் ஆகிடுச்சு எழுதி கொடுங்க. இதே 3 வருஷம் நடந்தது. ஸ்கூல் போகும்போது எனக்கு ப்ரெஷர்னால லஞ்சம் கொடுக்கல. 3 வருஷமா லஞ்சம் கொடுக்கல. லஞ்சம் கொடுத்த உடனே 2 நாள் எனக்கு நெட்ல வந்துருச்சு. பெரும்பாலானோர் வைக்கிற குற்றச்சாட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரு பொதுமக்களா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா பொதுமக்கள் யாரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றாங்க? யாருமே பண்றது கிடையாது. அதுக்கு அடுத்தடுத்த அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் சேர்த்த பிறகு அங்கேயும் அவங்க அதை வலியுறுத்தினாங்கன்னா இவங்க லஞ்சத்தை நிர்பந்தப்படுத்தி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு விஷயம், ஒரு இடத்துல போறாங்க, சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அங்க லஞ்சம் கேட்டாங்கன்னா சரி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அது யாருடைய தப்பு? அரசு ஊழியர்கள் லஞ்சத்தை கேட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் எத்தனை பேர் பண்றாங்க அப்படிங்கறத இங்க கேள்வி. தண்ணியை தான் சார் விலை கொடுத்து வாங்குறோம். ஆனா தண்ணி ஏரியாவில் வரலங்கிற கம்ப்ளைண்ட்டையே நாங்க காசு கொடுத்தா தானே சார் வாங்குறாங்க அந்த அரசு அதிகாரிகள். ஓ அப்படி வேற இருக்கா? இது புதுசா இருக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு தண்ணி வராம எத்தனை தெருவுல சார் குடத்தை வச்சுட்டு போராட்டம் பண்றோம். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இல்லன்னு சொன்னாக்க எப்படி சார் நம்ப முடியுது? பைசா வாங்குறது புதுமையா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. அந்த அம்மா என்ன சொல்றாங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அரசுங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. முதல்ல ஒரு விஷயம், அரசு பக்கத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா காலதாமதம் ஆனாலும் கண்டிப்பாக அந்த வேலை நடந்துடும் ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு ரேஷன் கார்டு அட்டைக்கு போனா லேட் ஆகுது அப்படிங்கிறீங்க. லஞ்சத்தை அதாவது கியூல நின்னா நமக்கு கிடைக்கிறது 10 நிமிஷத்துல போனா அந்த கியூல நம்ம போய் வாங்கிடலாம். அந்த உத்தரவாதம் இருக்கு. ஆனா பின்னால 15வது ஆளா வரவன் நான் 2 நிமிஷத்துக்கு முன்னால போகணும் இல்ல 1 மணி நேரம் முன்னால போகணும்னு இருக்கிற 14 பேரை தாண்டி முன்னால போய் அதை வாங்கும் பொழுது கையில ஒரு 100 ரூபாய் அமுத்திட்டு வாங்கும் போது யார் என்கரேஜ் பண்றீங்க? இல்ல சார், ஒவ்வொரு அலுவலகத்திலையும் நேரடி அணுக சொல்றாங்க. நேரடி அணுகுனோம்னா அந்த அதிகாரி என்ன சொல்லுவாருன்னா குப்பனை பாரு சுப்பனை பாரு. இந்த குப்பை சுப்பை யாரு தெரியுமா? மீடியேட்டர். அந்த மீடியேட்டரை பார்த்தோம்னா அதுக்கான ஒரு விலை வச்சிருப்பாங்க. அந்த விலையை நம்ம கொடுத்தா அந்த காரியம் நடக்கும். இன்னொரு செய்தி, அதாவது இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையில் 80% பேர் அடித்தட்டு மக்களும் நடுத்தர வர்க்கம் தான். ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய லஞ்ச பணம் எவ்வளோனா வெறும் 20% தான். ஆனால் 20% இருக்கக்கூடிய அந்த மேல்தட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய லஞ்ச பணம் எவ்வளோனா 80% அளவுக்கு அவங்க லஞ்ச பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கீழ்த்தட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய லஞ்ச பணம்னா நேரடியாக அந்த மக்களை பாதிக்குது. ஆனால் இந்த 80% கொடுக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள் கொடுக்கக்கூடியது ஒரு நாட்டையே சுரண்டுது. நம்முடைய இயற்கையுடைய வளங்களை பூரா சுரண்டுது. அரசு அதிகாரிகள் இதுக்கு துணை போகிறாங்க. அயல்நாட்டிலாம் தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு லஞ்சம் கொடுப்பாங்க. நம்முடைய சாவக்கடை என்னன்னா இந்தியாவில் கடமை செய்யாமல் இருக்கும் காசு கொடுக்கணும், கடமை செய்கிறதுக்கு காசு கொடுக்கணும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பேரண்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக விஓட்ட போகிறாரு. அவர் என்னமா சொல்கிறாரு, போய் பள்ளிக்கூடத்தில் போய் அங்கே போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, அதில் ஜாதி போட்டிருக்கும், அதை பார்த்து நான் பொறுத்தரேன்னு சொல்லி விஓ சொல்கிறாரு. அங்கேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போனாக்க பள்ளிக்கூடத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, தாலுக்கா அலுவலகத்தில் ஒரு டெப்டி தாசில்தார் லெவலில் உள்ளவங்க இந்த ஜாதின்னு சொல்லி உங்களுக்கு ஜாதி சான்று கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் எங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட் நாங்கள் ஜாதியை போடுவோங்கிறாங்க. அந்த பெற்றோர் பந்தாடப்படுறது எந்த வகையில் நியாயம்? அது அரசு விதிமுறைங்க. அதுக்கும் அரசு ஊழியர் என்ன பண்ணுவான்? சார் நான் சொல்றதுக்கு ஒரு கணவன் மனைவியும் அவர் சொல்றது உண்மையான சம்பவம், அதனால சொல்றாரு. இவன் ஒரு ஜாதி, அந்த மனைவி ஒரு ஜாதி, லவ் மேரேஜ் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுறாங்க, கொண்ட யாருக்கும் தெரியாம பள்ளிக்கூடத்தில் எல்கேஜியில் விட்டுறாங்க. அப்போ இங்கே சாதி சான்று பிரச்சனை உங்களால் பதிய முடியல, என்ன ஜாதின்னு சொல்லி இங்கே பதியணும். அப்போ விஓட்ட வரையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அப்பா விட்டு சாதி சான்றதா, இல்லாட்டி அம்மா விட்டு சாதி சான்றதில் வை, இது ரெண்டும் வச்சா தான் நான் என்ன சாதின்னு கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி இல்லையா பள்ளிக்கூடத்தில் போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட இந்த பள்ளி பதிவேட்டின்படி இந்த குழந்தை இன்ன இனத்தை சார்ந்ததுன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை வச்சு தரங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு முடியாது, 100 ரூபா காசை வாங்கிட்டு நீ உடனே எனக்கு தானே அவர் எப்படி சார் கொடுப்பாரு? சார் பள்ளி நிர்வாகம் விஓ கிட்ட அனுப்பும், விஓ பள்ளி நிர்வாகத்துக்கு அனுப்புவாரு. கேட்டா அரசு விதி, அப்ப அவன் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, இதுதான் அவன் தலைவிதி. நிச்சயமாக வாங்கலாம், அதுக்கு ஒரு நாம்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு விசாரணை படிவம் போட்டு பக்கத்துக்கார 2 பேரை போட்டு இவங்களோட ஜாதி என்ன அவங்க ஒரு ஜாதி அந்த தாசில்தாருக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் தாசில்தார் உங்களுக்கு என்ன ஜாதி, எது குறைவான ஜாதியோ கணவனோ மனைவியோ அதுக்குள்ள அவங்க பையன் படிச்சு இதெல்லாம் 15 சார் இது கண்டிப்பாக 15 நாளுக்குள்ள இது மாதிரி உள்ள ஜாதிகளை வழங்கி கொண்டிருக்கோம். இன்னொரு பெரிய துறை தப்பு செய்துக்கிறீங்களா, இது பாஸ்போர்ட் ஆபீஸ் ஒன்று இருக்குல்ல, பாஸ்போர்ட் ஆபீஸ் உங்களுடைய ஆவணங்கள்ல ஒரே ஒரு ஏஐயோ பிஐயோ அழிச்சுட்டு கொண்டு நீங்க ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்க பார்ப்போம், லஞ்சம் கொடுத்து. ஒரு குடிமகன் ஒரு ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு மதிப்பு கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது, அவன்கிட்ட ஒரு ஸ்மூத்தாக பேசுறது கிடையாது. அதே பாதி கோபம் ஊழல் பணம் கேட்கறது அது வேற, பணம் கேட்கறதாவது சரி கொடுத்து போயிடலாம்னா
இந்த மதிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஒரு வெறுப்பு மக்கள் மனசில் ஒரு வெறுப்பு. ரெண்டாவது என்னென்னா சொன்னாங்களே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, இந்த கம்ப்ளைண்ட் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் சிஸ்டமே இப்போ இல்லை. முதல்ல அரசாங்கத்தில் பண்ண வேண்டியது என்னது? ஊழலை பொறுத்த மட்டும் தனியார் ஊழல் பண்ணுறாங்களா அரசாங்க அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்களது பிரச்சனை இல்லை, ஊழலே இருக்கக்கூடாது. இந்த ஏழை எளியவர்களுக்காக தான் அரசாங்கம் இருக்குது, அவங்கள உறிஞ்சி எடுத்து பணம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாபெரும் பாவம். நிச்சயமா அந்த மாபெரும் பாவத்தை வந்து அரசு துறை தான் செய்யுதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்? அதாவது இப்போ அந்த பக்கத்துல இருந்து பேசும்போது ஒரு நண்பர் சொன்னார், நான் கல்பாக்கத்துல இருந்து சென்னைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இத்தனை தடவை அலைஞ்சேன்னு. ஒரு தடவை 2 தடவை அலையலாம், அடுத்த தடவை மேலதிகாரியை பார்க்கணும். இல்லைன்னா இப்போ இந்த ஆர்டிஐ ஆக்டில் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு, அதை நம்ம மறுக்கவே முடியாது. நம்ம வந்து அந்த சிரத்தையை நம்ம தான் எடுக்கணும், நமக்காக இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்க. அதை பண்ணினா அவங்க கண்டிப்பா பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய வேலை நடந்தா போதும் அப்படிங்கிற அந்த சுயநல மனப்பான்மை தான் இதுக்கெல்லாம் காரணமோ தவிர, அது வந்து நீங்க வெளியில வரணும், அது நமக்கு அதுல பங்கு இருக்குது, நம்ம அதை தட்டி கேட்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அதுக்கு இந்த ஆர்டிஐ ஆக்ட் பெரிய அளவுல நிச்சயமா மற்றவங்க மேல பழிய போடுறது ஈஸி. ஆமா, அப்படிதான் போட்டு தப்பிச்சிருக்காங்க அவங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் சொன்னேன், I will go back to 50 years. 1963 I entered department. அப்போ வந்து ஒரு 10 பேர் போனாங்கன்னா அதில் வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார், மற்றவங்களாம் பேசிக்குவோம். அந்த வில்லங்கமான பேர் எழுத போகிறான் பாருப்பா, அந்த செக்ஷனில் இருக்காம அப்படி, அது கொஞ்சம் வசதியான செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ அப்படியே இப்போ மாறி அந்த 10 பேரில் வந்து 9 பேர் வந்து இந்த ஒருத்தரை பார்த்து சிரிக்கிற மாதிரி உழைக்க தெரியாத ஆள் போகிறான் பாரு அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கிறது என்பது இந்த 50 வருஷத்தில் ஏற்பட்டிருக்கிற உண்மை. அரசு துறையில உயர் பொறுப்புல இருப்பவங்க இதை கண்டிக்க தவறி விட்டார்கள் சொல்றீங்களா? தவறி, அதையும் நான் சொல்ல வரேன். நீங்க போய் கேட்குறீங்க, ஒரு 100 ரூபா பணம் கேட்குறேன் அப்படின்னா, சரி அப்படியா நான் மேலதிகாரிகிட்ட சொல்றேன்னா, அந்த காலத்தில் எப்படி இருந்தீங்கன்னா, ஏன் சார் அங்கெல்லாம் போறீங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்வாங்க, அது மறுநாள் நடந்துடும். இப்போ அப்படி கிடையாதுங்க. அப்படியே என்கிட்ட கொடுத்தனா 100 ரூபாயோட போச்சு, ரூமுக்குள்ளே போனீங்கன்னா 500 ரூபா. அது உனக்கு அப்படிதான் ஆகணும்னு சொன்னா நான் என்ன பண்றது? சேகர், இப்ப வந்து தனியார் துறையில இவங்க சேவை மனப்பான்மையில கொஞ்சம் அதை அலட்சிய போக்கு அலைகழிக்கும் போக்குலாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. தனியார் துறையில இருக்கா? பொதுவாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட், பொது சேவகன், அரசு ஊழியன் என்பவன் பொது சேவகன். ஆனால் அவன் வந்து இன்னைக்கு எத்தனை அரசு ஊழியர்கள் பொது சேவகன் என்ற மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் என்ற கேள்வியை இந்த சமுதாயத்தில் நம்ம முன்வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு என்பதுதான் நம்ம நாட்டினுடைய அவலம். இன்னைக்கு எவ்வளவோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு, சந்தேகமே கிடையாது. மாவட்ட அளவுலையும் சரி, தாலுகா அளவுலையும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் கையாள்பவர்கள் ஆளுமை யாருக்கிட்ட இருக்கு? அரசு ஊழியர்கள் அந்த பொது சேவகர்கள்ட்ட இருக்கு. பொது சேவகர்கள் தங்களை பொது சேவகர்களாக பார்ப்பதில்லை. நீங்க தனியாரோட ஒப்பிட்டு பார்க்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நான் இங்க பதிவு பண்றேன். அரசு ஊழியர்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு வந்து சம்பளம், அதுக்கப்புறம் பென்ஷன் உண்டு. அவர்கள் ஒருவேளை இறக்க நேரிட்டால் என்னன்னா அவங்களுடைய மனைவிக்கு கூட அந்த பென்ஷன் உண்டு. ஆக அவங்க குடும்பம் சார்ந்து இந்த சமுதாயம் வந்து அவங்க மேல அக்கறை செலுத்துதுன்னு தான் உண்மை. ஐயோ எங்களுக்கு என்ன பெரிய பணம் கிடைக்குது, தனியார்ல அவனுக்கு 2 மடங்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க, தப்பு அது. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டம் மிக குறைவு. தனியார் துறையில ஒருத்தனுக்கு வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய பீரியட் வந்து 25 வருஷம் தான். அதுக்கப்புறம் அவன் வந்து பெருசாயிடுறான். அவனை அந்த சமுதாயம் வந்து எந்த வேலைக்கும் வச்சுக்க ரெடியா இல்லை. நீங்க 45-50 வயசு உள்ளவங்க தனியார் துறையில அந்த நிறுவனம் மூடினா வேற எங்க போறாங்க நீங்க பாருங்க, போக்கிடமே கிடையாது. அதை விட பாதி சம்பளத்துக்கு அவங்க போகணும். ஆக இந்த சமுதாயத்துல எல்லா விதமான ரிஸ்கையும் வந்து தனியார் துறை ஊழியர்கள் சுமக்கிறார்கள். அப்பயும் அவங்க நேர்மையா தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தனியார் பத்தி பேசும்போது சொன்னாங்க, மரியாதை பத்தி நிறைய வந்தது. இப்போ வந்து நாங்கள் ஒரு தனியார் துறைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய எஸ்டாலிஷ்மெண்ட் ரொம்ப சின்னது. ஒரு ரெவன்யூ ஆஃபீஸில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். 83லேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஆள் எடுக்கிறதே இல்லை, பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட் இல்லைன்னா இந்த 25 வருஷத்தில் இல்லை, இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் இடங்களில் ரிலீவ் பண்ணுறாங்க. இருந்ததுன்னா இந்த பிள்ளைங்களாம் எங்கள் சைடு தான் உட்காந்துருக்கோம். வேலை அவங்க தரலன்றது எங்கள் தப்பு கிடையாது. பொதுவான மரியாதை என்பது மிகப்பெரிய கூட்டத்தின் முன்னால் மிக சிறிய கூட்டம். நாங்கள் அங்கே வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ நடக்கிற வேலை கூட நடக்காது. ரயில்வேஸில் டிக்கெட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், 80ஸ்லலாம் வந்து இந்த கார்டு டிக்கெட்டு இப்போ கம்ப்யூட்டரைஸ் ஆனதுக்கு அப்புறமா அவ்வளோ டிக்கெட்ஸ் போடுது. முன்னாடி கார்டு டிக்கெட்டில் ரிசர்வேஷனுக்கு வந்து நம்ம தனியாக பைசா கொடுத்துட்டு இருந்தோம், நாம தான் போய் கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அதுக்கு சான்ஸ் கிடையாது, கம்ப்யூட்டரில் புக் பண்ணிடுறோம்.
ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, டிக்கெட்டை ஒழுங்காக முன்னாடி புக் பண்ணிக்கிறது இல்லை, தட்கல் கொடுத்துருக்காகவும் அதுவும் பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணுறாங்க, இவங்க போயிட்டு இவங்களே வந்து நம்மளே போய் ப்ரைவேட்டாக போய் நம்ம அவர் டிடி கிட்ட காசு அவர்கிட்ட கொடுக்குறேன் பார்க்குறேன். டிக்கெட் வந்து நமக்கு ரிசர்வேஷன் நம்ம மேலே இதுக்கு சான்ஸே கிடையாது, அங்கே பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள், இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் வந்து தனியார் சேல்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க, மெடிக்கல் ரெப்ரசன்ட் சொல்கிறாங்க. சேல்ஸ் அவங்க ப்ராடக்ட்டை விற்கும் போது நான் பாரிஸில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, அதாவது ஒரு டீலர் கடையில் போய் ஜஸ்ட் ஒரு இதுக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு ப்ராடக்ட் விற்கிறாரு, அவர் போகிறாரு, சார் உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்லாம் யாருமே வாங்குறதில்ல சார் நான் சார் கொஞ்சம் இருப்பாங்க சார், நான் மார்ஜின் அதிகமாக கொடுக்குறோம் சார். அவர் ரொம்ப நேரம் பேசுகிறார், மார்ஜினை பற்றி தான் பேசுகிறார். கடைசியில் அவரும் அந்த மார்ஜினில் ஆசைப்பட்டு இது பண்ணார். ஸோ இன்றைக்கி ப்ரைவேட் செக்டாரில் ஃபுல்லாக சேல்ஸ் எல்லாமே அவங்க ப்ராடக்டை புஷ் பண்ணுறதெல்லாம் த்ரூ கரப்ஷன் தான், த்ரூ கிவிங் கிஃப்ட்ஸ். விதிவிலக்கா சிலது இருக்கு, இந்த மாதிரி ஊழல் ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய இருக்கு, அதை பத்தி தெரியும். பட் வந்து எல்லாருமே அப்படி எத்தனை சதவீதம் அப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ரெண்டாவது அப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு சப்ஸ்டாண்டர்டான ஒரு ட்ரக் கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனையாயிடுது, 4 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண அப்படியே தப்பிச்சிட முடியாது அவங்களாம். அது இந்த காலத்தில் இவ்வளோ ஆக்டிவிசம் இருக்கு, இவ்வளோ விழிப்புணர்வு இருக்க காலத்தில் பிச்சை எடுத்துருவாங்க. என்னுடைய தம்பி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனால் நாங்கள் யாரும் வீட்டில் எல்லாம் ஒரு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை வந்து ஜிஹெச்சி தான் கூட்டின்னு போவாங்க, ஆம்புலன்ஸில் ஜிஹெச்சி கூட்டின்னு போகிறாங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மணி 2 மணி. நாங்கள் அங்கே போகும்போது நைட் ஷிஃப்ட் போகும்போது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போகிறோம், என் தம்பி படுத்துட்டு இருக்கான், அந்த ஸ்ட்ரக்சரில் துணி கூட இல்லை கீழே. அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து எடுத்துகிட்டு போய் இவ்வளோ போட்டாங்க, அந்த பெட்டில் இருக்கிறேன். அந்த பெட்டு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. கண்டிப்பாக அடிபட்டு இருக்கும்போது நோய் தொற்று ஏற்படும். ஸோ அந்த இடத்துல வந்து எவ்வளோ கிருமிகள் இருக்கும், கண்டிப்பாக அந்த இடத்துல வேறு யாருன்னா போட்டிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்கன்னா வேறு வழியில் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்ட்ரக்சரில் எடுத்து போடணும். எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்க. எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு போகிறோம். இப்போ போகும்போது ஸ்ட்ரக்சர் தள்ளுறதுக்கு ஒரு ஆள் வேணும், கூட வேணும் அப்படின்றது. ஒரு ஆள் கூப்பிட்றேன், சார் 20 ரூபா கொடுங்க சார் அப்படின்றாரு. அவர் 20 ரூபா கொடுத்தாரு. சரி ஓகே, என்ன பண்ணுறது, ஏன்னா அந்த நிர்பந்தம், லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் ஸ்ட்ரெச்சரை வந்து எக்ஸ்ரே ரூமில் தள்ளணும், நம்ம தள்ளக்கூடாது. ஏன்னா நான் தள்ளுறேன் அப்படின்னா, இல்லை சார் நான் தான் தள்ளணும். சரி உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு எக்ஸ்ரே எடுத்தாச்சு. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ஷீட் வரல, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். அவர் டாக்டர் கேட்குறாரு, எடுத்துன்னு வாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு நான் போய் கேட்குறேன், சார் ஒரு 60 ரூபா கொடுத்தா தான் சார் இது கொடுப்பார், ஸ்கேன் கொடுப்பார், எக்ஸ்ரே கொடுப்பார் அப்படின்றார். அப்போது இந்த லஞ்சம்ன்றது வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா புறையோடி கிடக்குது. இதை வந்து யாராலையும் திருத்த முடியுமா, சரிப்படுத்த முடியுமான்றது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா தான். நிச்சயமா திருத்தப்பட வேண்டும் இந்த மாற்று கருத்துல. திரு அரசு, உங்களுடைய நிறைவு கருத்தா இந்த விவாதத்தை, அதிக அளவில் ஊழல் செய்பவர்கள் அரசு ஊழியர்களா தனியார் நிறுவன ஊழியர்களா, உங்கள் நிறைவு கருத்தா என்ன சொல்லுவாங்க? எங்க வாய்ப்பு இருக்குதோ லஞ்சம் வாங்குறதுக்கு, ஊழல் செய்வதற்கு அங்கே தான் நடக்கணும். அந்த வாய்ப்பு வந்து பெரும்பாலும் அரசு நிர்வாகத்தில் இருக்குது. பிரைவேட் வந்து அந்த சொந்த லாபத்துக்காக அந்த முதலாளி கூட ஏதோ ஒரு சில காரியங்களில் செய்யலாம். அது வந்து ஒரு முறைகேடாக இருக்கலாம். இன்னொன்று பணம் கொடுக்குறன்னு வரும்போது அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கிற இடத்துல தான் பணம் கொடுக்குறாங்க. ஆகையினால் இங்கே இதுதான் காரணம். எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலாளிங்க கூட பணம் இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியாது அரசுன்னு என்கிட்ட சொல்லுவார், என்னோட படித்தோடலாம் சொல்லுவாங்க. அதனால் இங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்ற காரணத்திலே தான் நான் கொடுக்கின்றேன். அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு விதிமுறை இருக்கிறது, கான்ட்ராக்ட் ரூல்ஸ் இருக்குது. முதல்ல எதிர்க்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் ஒழிக்க முடியுதான்னு பார்ப்போம். திரு ஷியாம் சேகர், உங்கள் நிறைவு கருத்தா என்ன சொல்லுவாங்க? அரசாங்கம் வந்து மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸுங்கிறது உண்மையான ஒரு தேவை இந்த நாட்டுக்கு. எப்படி நான் சொல்கிறேன்னா, அடித்தட்டு மக்கள் அவங்க சேவைகளுக்கு வந்து பணம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை வரணும். பணக்காரங்களை பற்றி முதல்ல கவலைப்பட வேண்டாம். நான் சொல்கிறது வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களோ இல்லை சிறிய நகரங்களில் இருக்கிறவங்களோ, லோவர் மிடில் கிளாஸ் இவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை வந்து லஞ்சம் கொடுக்காம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்தணும். அதுதான் முக்கியம். அதில் வந்து அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அந்த அரசு ஊழியர்களும், அவங்களே இவங்க பணத்தை சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டில் ஏற்படணும். கண்டிப்பாக ஏற்படும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமா. சபாஷ், மிக அருமையாக சொன்னீங்க. திரு பெருமாள், உங்கள் நிறைவு கருத்து? அரசு துறையில் ஊழல் முறைகேடு எல்லாம் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தனியார் துறை எந்த வகையிலையும் சலைத்தது அல்ல. நான் இன்னும் கூட ஒரு சில கருத்துக்கள்லாம் எதிர்பார்த்தேன், சில கருத்துக்கள் வரலை. நான் சில ஆண்டுகள் மத்திய நிதித்துறையில் பணியாற்றினேன் ஒரு முக்கியமான பொறுப்பில். அதில் எனக்கு அதனால் ஒரு சில விஷயங்களை சொல்லி ஆகணும். இந்த கடந்த பல ஆண்டுகளாக பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஊழல் நடந்தது. எத்தனையோ பேருடைய கடிதங்களை நான் படிச்சிருக்கிறேன். பங்கு சந்தையில் 10 லட்ச ரூபா போட்டேன், இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு எழுதின கடிதங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறேன். இது வந்து நான் அரசு அதிகாரியாக இருந்து படிச்சிருக்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த பங்கு சந்தையில் இருக்கிறது எல்லாமே தனியார் நிறுவனங்கள் கூடுமான வரைக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அது அமெரிக்காவை கூட அந்த நோய் விட்டு வைக்கவில்லை. ஒரு இன்சைடர் ட்ரேடிங்.
தவறான சில செய்கைகளினால் தங்களுடைய பங்கு விலையை 100 ரூபாயை 200 ரூபாயா ஏற்றுறாங்க. உள்ளுக்குள்ளேயே அவங்களே அந்த பங்குகளை வாங்கிக்கிறாங்க. எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. 100 125 ஆச்சு, 150 ஆச்சு, 200 ஆன உடனே எல்லாரும் வாங்குறாங்க. அதனுடைய உண்மையான நிதிநிலை அறிக்கை இந்த கம்பெனியினுடைய அறிக்கை வரும்போது திரும்பவும் 100 ரூபாய் 80 ரூபாய்க்கு வந்துடுது. 200 ரூபா கொடுத்து வாங்கினவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு இப்போ காணாமல் போயிருக்காங்க. இதெல்லாம் நான் நேரில் பார்த்துவேன். ஆக இதையெல்லாம் பண்ணக்கூடியது இந்த தனியார் நிறுவனங்கள். இது நிறைய இதெல்லாம் பேசப்படுறது இல்லை. ஆக மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்தால் இந்த தனியார்களால் சுரண்டப்படுவதையும் தவிர்க்கலாம், அரசாங்கத்திலையும் இந்த ஊழல் லஞ்சத்தை தவிர்க்கலாம். அதற்கு பொதுமக்களிடத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. நிச்சயமா. சபாஷ், அருமையான. திரு தேவசகாயம், உங்களுடைய நிறைவு கருத்து. இந்த விவாதத்தை பார்த்ததுல ஒரு முக்கியமான கருத்து வெளியே வருது. இது காம்படிஷன் இல்லை. அதாவது யார் ஊழல் பண்ணுறா, இவங்க பண்ணுறாங்களா ஜாஸ்தி, அவங்க பண்ணுறாங்க காம்படிஷன் கிடையாது. ஊழலில் காம்படிஷன், நோ கொஸ்டின் ஆஃப் காம்படிஷன். அதாவது அரசாங்க ஊழியர்கள் இருந்தாலும் சரி, தனியார் ஊழியர் இருந்தாலும் சரி, முக்கியமான அவங்க கடமை என்னென்னா டெலிவரி ஆஃப் சர்வீசஸ், சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது. இப்போது தமிழ்நாடை பொறுத்தமட்டில் நீங்கள் இது தமிழ் டிவி சேனல், அதனால் தமிழ் கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது ஒரு சில மருத்துவ சேவைகள், ஒரு சில கல்வி சேவைகள், அப்புறம் டெலிஃபோன் சேவைகள் கொஞ்சம் தவிர்த்து 90% சர்வீசஸ் டெலிவரி கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் சரி, தண்ணி இருந்தாலும், போக்குவரத்து எல்லாமே. அப்புறம் டே டு டே இந்த சர்டிஃபிகேட்ஸ் கலெக்டர்ஸ் ஆஃபீஸில், முனிசிபாலிட்டி ஆஃபீஸில், இந்த ஆஃபீஸில் எல்லாமே டெலிவரி ஆஃப் சர்வீசஸில் தான் பப்ளிக் கூட கான்டாக்ட் வருது. ஆனால் 10:30 மணி வரை ஆஃபீஸுக்கு வர்றது கிடையாது. வந்தவொடனே ஒரு அரை மணி நேரம் அங்கே இங்கே அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்புறம் காஃபி டீ குடிக்க போகிறது, அப்புறம் சாப்பிட போகிறது, அப்புறம் ஆளை காணாது. பாதிக்கு நாலு மேலே லீவ் போடாமலே வர்றது கிடையாது. ஒரு டிசிப்ளினே இல்லை, ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியரே கிடையாது. ஒரு ஆஃபீஸில் போய் இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் குப்பையும் கூழும் ஃபேலும் தான் இருக்குமே தவிர ஒரு அட்மாஸ்பியர் இருக்க உள்ளே போகும்போது ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர். ஏன்னா அவங்க பண்ணது டெலிவரி ஆஃப் சர்வீசஸ். புவரஸ்ட் ஆஃப் த புவர், ஏழைக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா வருமானம் வராத அவன் வர ஒரு நாளைக்கு 50 லட்சம் சம்பாதிக்கணும் வருவான். அதாவது இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த டெலிவரி ஆஃப் சர்வீசஸ் பண்ணும்போது அங்கே தான் ஊழல் ஆரம்பிக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்டார்ஷனரி ஊழல் அதில் பண்ணுறது கவர்மெண்ட் தான் பண்ணுறது. தனியார்களுக்கு அந்த ஸ்கோப் கிடையாது. ஊழலை குறைக்கிறதுக்கோ ஒழிக்கிறதுக்கோ மிகவும் முக்கியமான பங்கு வகிக்க வேண்டியது அரசாங்க அதிகாரிகளும் அரசாங்க ஊழியர்களும் தான். தனியார் ஊழியர்கள் அவங்க சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். தமிழ்நாட்டில் அரசாங்க ஊழியர்கள் பாடுபட்டு இந்த தப்பான இருக்க இமேஜை மாற்றணும். அதோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு ஊழலை ஒழிக்கணும். அதான் சரியான அணுகுமுறை. உறக்க சொல்லுங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் அதிகம் ஊழல் செய்பவர்கள் அரசாங்க ஊழியர்களா தனியார் நிறுவன ஊழியர்களா என்ற தலைப்பினை வைத்தோம். பல்வேறு கருத்துக்கள் அரசு துறை சார்பாகவும் தனியார் துறை சார்பாகவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன. அதே போல் 4 விருந்தினர்களும் தத்தமது கருத்துக்களை தெளிவாக பதிவு செய்தார்கள். அனைத்தையும் பகுத்தாய்ந்து பார்க்கும் பொழுது ஊழல் செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் துறை அரசு துறையாக இருப்பதால் ஊழல் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அங்கு இருக்கிறது. ஆனால் தனியார் துறையும் தோர்ந்து விடவில்லை, வெகு வேகமாக அரசு துறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் ஏற்கனவே விருந்தினர்கள் குறிப்பிட்டது போல ஊழல் என்பது ஒரு நோய். அந்த நோய்க்கு மருந்தும் நாம் தான், மருத்துவரும் நாம் தான். அதுவே இன்றைய விவாதத்தின் தீர்வாக இருக்கும் என்று கருதி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.